இது வத்த குழம்பு. இதுக்கு செய்ய வேண்டிய பொருட்கள்: கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, புளி தண்ணி, ஒரு நெல்லிக்காய் சைஸ், அப்புறம் மல்லி பவுடர், காரப்பொடி, கொத்தமல்லி தழை, கறி லீவ்ஸ், அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய். இப்போ நல்ல ஒரு பேனில் எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் வடகம் போட்டுக்குங்க. வடகம் போட்டு அந்த மணத்தக்காளி வெத்தலை எடுத்து போட்டுட்டு அப்புறம் பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் சால்ட்டு, மஞ்சத்தூள் நல்லா போட்டு வதக்கி விடுங்க. தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது இந்த சமயத்தில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ இந்த மசாலா போட்டு நல்லா வதக்கணும். தேங்காய், புளி தண்ணி. இந்த வத்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வீட்லேயே நம்ம கல்யாண வீட்டு வத்த குழம்பு ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா வதக்கி விடணும். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். நம்ம வீட்டு மிளகாத்தூள் தேவைப்பட்டால் போட்டுக்குங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கல் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுடணும். அது நல்லா கொதித்து வரட்டும் கெட்டியாக. இந்த சமயத்தில் நம்ம இட்லி செஞ்சுருக்கோம், அதை வச்சு சேவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், சுட சுட வத்த குழம்பு ரெடி. வாங்க நேயர்களே பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.